நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி, கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும். அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை பொழுதிலே இன்முகத்துடன் உங்களுக்கு வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் கந்தர் அனுபூதி, கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய ஒரு அற்புதமான நமக்கு கிடைத்த ஒரு நூலில் ஒரு பாடலை மட்டும் உங்கள் முன் சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். 1612வது பாடல். இந்த பாடலை முதலில் கூற விளைகிறேன். குலத்தினை வினவி உள்ள கோளினை வினவி வந்த நிலத்தினை வினவி தொல்லோர் நெறியினை வினவி கொண்ட சலத்தினை வினவி போர் செய்தானைய வினவி அன்னோர் வலத்தினை வினவி அல்லால் மற்றொன்று மனங்கொள்வாரோ. இந்த பாடலை அமோகன் என்ற அமைச்சன் சூரபத்மனுக்கு கூறுகிறான். தாரகாசுரனை வதம் செய்த பின்பு தாரகாசுரனின் மகன் சூரபத்மனிடம் போய் முறையிடுகிறான். உனது தம்பியை முருகப்பெருமான் வேல் கொண்டு தாக்கி கொன்று விட்டான் என்று கூறி வேதனைப்பட்டு துன்பமும் துயரமும் தாங்க ஒண்ணாது கூறுகிறான். மகனே, நீ அழ வேண்டாம், அடுத்து ஆவதை பார்ப்போம் என்று கூறி சூளுரைக்கும் போது இந்த பாடலை நினைவுக்கு கொண்டு வருகிறான். அப்பொழுது படைகளை அனைத்தையும் திரட்டச் சொல்லி போருக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிறான். அந்த சமயத்தில் அவனுடைய சூரபத்மனுடைய அமைச்சர்களில் ஒருவனான அமோகன் என்பவன் புகுந்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்ற வள்ளுவர் குறளை மனதிற்கொண்டு அவன் பின்வருமாறு கூறுகின்றான். பகைவரின் குலத்தை கேட்டறிந்தும் உள்ளத்தில் கொண்ட எண்ணத்தை ஆராய்ந்தும் அவர்கள் நாட்டை பற்றி அறிந்தும் அவர்களுடைய முன்னோர்களின் நெறிமுறைகளை பற்றி நன்கு அறிந்தும் அவர்கள் கொண்ட பகைக்கான காரணத்தை அறிந்தும் அவர்கள் போர் செய்யும் படை பலத்தை பற்றி கேட்டு அறிந்தும் அவர்களது வலிமையை தெரிந்தும் செயல்படுவதே அல்லாமல் மற்றொன்றை மனத்தில் கொள்வார்களோ. இதனை நீங்கள் மனதில் எண்ணி செயல்பட வேண்டும் அண்ணா என்று அமோகன் என்பவன் எடுத்துரைக்கின்றான். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்ற வள்ளுவர் குறளை இங்கு ஒப்பு நோக்குதல் இன்றியமையாத ஒன்று. அந்த தாரகாசுரன் என்பவன் சூரபத்மனுடைய சகோதரன். தன் சகோதரன் வீழ்ந்தான், முருகப்பெருமான் அவனை வென்றான் என்று கேள்விப்பட்டவுடன் ஆற்றொணா துயர் கொண்டான். அவன் வடித்த கண்ணீர் துன்ப கடலானது என்றே ஆசிரியர் குறிக்கின்றார். அது ஒரு உருவகம், துன்பத்தையே கடலாக கொண்டார்களாம். அந்த வகையில் அசுரர்கள் நம்மை வெல்லுவதற்கு யாருமே இல்லை என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்த காலத்திலே முருகப்பெருமான் தோன்றி அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இனி அடுத்து சூரபத்மன் போருக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருந்த வேளையிலேயே இந்த அமோகன் இவனுக்கு பக்குவமாக எடுத்து கூறுகிறான். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்புரிய வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றால் நமக்கு வேதனையும்
வெற்றி பெறா தன்மையையும் தோல்வியுமே நாம் அடைய வேண்டிய ஒரு துயரமான நிலைக்கு ஆளாக வேண்டும் என்பதே இந்த பாடலிலே அவன் எடுத்து கூற விளைகின்றான். எனவே திட்டமிட்டு எதையுமே செயல்புரிய வேண்டும். அசுரர்களாக இருந்தாலும் செய்யும் காரியத்தை நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும், திடமாக செய்ய வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சென்றால் அது ஒரு விரும்பத்தகாத விளைவையே தோற்றுவிக்கும். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆக எந்த செயலுமே தீர ஆராய்ந்து அதனுடைய தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த அமோகன் என்ற அமைச்சன் கூறுவதை கேட்டு சூரபத்மன் அதன் பின்பு ஆராய முற்படுகின்றான் என்பதே இந்த பாடலுடைய உட்கருத்தாகும். இந்த கச்சிப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதிய ஒரு பாங்கு மிக சிறப்புடையது. ஆம், நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.